அனைவருக்கும் வணக்கம். அடுத்த மாதம் உங்களுக்கு குரூப் பி எக்ஸாம் நடக்க தெரியும். எல்லாரும் நிறைய பேர் கேட்டாங்க மேத்ஸ் வீடியோ போட சொல்லி. அதனால் ஒவ்வொரு சாப்டராக வீடியோ தரப்போகிறோம். நிச்சயமாக இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெற்றி பெறுறதுக்கு நம்ம கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து பாருங்கள். ஓகே, அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் நடத்தும் போது டவுட் இருந்தால் அடுத்த கிளாஸ் நடத்தும் போது அதை உங்களுக்கு சால்வ் பண்ணி தருவேன். அதனால் கொஸ்டின் அனுப்பலாம். முதல் தலைப்பாக சுருக்கு நடத்த போகிறோம். எல்லா கொஸ்டினையும் பார்த்தீங்கன்னா சுருக்கு இல்லாத கொஸ்டினே இருக்காது. ஏதோ ஒரு கொஸ்டின் வந்துடும். சில கொஸ்டின் 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சிம்பிளிஃபிகேஷன் 6லேருந்து 10 வரைக்கும் எல்லா புக்லையும் இருக்குது. முக்கியமாக 10வது புக்கு நிறையா பார்த்துக்கணும். இல்லை அதிகம் கேட்குறாங்க. இது எல்லாமே ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸு. ஓல்டு கொஸ்டின்லேருந்து எடுத்தது. சில புக்கு சம்மாக இருக்கும். பேரே சுருக்குங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? கணக்கு பெருசாக இருக்கும், ஷார்ட்டாக கொண்டு வரணும். நல்லா கவனிங்க. பிக்கு 120 கொடுத்துருக்காங்க. கியூப் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் ப்ளஸ் 3b ப்ளஸ் 3 ப்ளஸ் 1. இதில் கொண்டு போய் பிக்கு மதிப்பை கொடுத்தோம்னா அதை ஸ்கொயர் பண்ணி பெருக்கி போட்டோம்னா நிச்சயமாக லேட் ஆகும். அது சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாதுன்னு வச்சிங்களேன். அப்போ என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள். அப்படியே இதுக்கான மெத்தடை பாருங்கள். அப்படியே கியூப் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர்டு 3b ப்ளஸ் 3 ப்ளஸ் 1. அப்படியே பியில் பெருக்க போகிறேன். பி இன்ட்டு பி ஸ்கொயர்டு பி கியூப். பியும் 3b பெருக்குனா 3b ஸ்கொயர்டு. பி இன்ட்டு 3b ப்ளஸ் 1. இது ஒரு ஃபார்முலா உங்களுக்கே தெரியும். a கியூப் 3a ஸ்கொயர்டு b 3ab ஸ்கொயர்டு ப்ளஸ் b கியூப். என்ன ஃபார்முலானா a ப்ளஸ் பி ஹோல் கியூப். எல்லாம் ஃபார்முலா படிக்கணும். இந்த 1 என்பது 1 கியூப்னு போட்டுக்கலாம். இதுக்கான ஷார்ட் ஃபார்முலா பி ப்ளஸ் 1 கியூப்னு போட்டுக்கலாம். அதை ஏ ப்ளஸ் பி. இதை ஏன்னு வச்சுக்கிறோம், இதை பின்னு வச்சுக்கிறோம். அப்புறம் நம்மளுக்கு தெரியும் ரூட்டில் ஒரு நம்பர் இருந்தால் இங்கே என்ன நம்பர் இருக்கோ அது தலைகீழ மாறும். அதனால பி ப்ளஸ் 1 3 இங்கே இருக்குது. இந்த 3 எடுத்தோம்னா வெளியில் 1/3 மாறும். அடிச்சிடலாம். பி ப்ளஸ் 1 சிம்பிளாக கொண்டு வந்தாச்சு. பிக்கு மதிப்பு தெரியும் 120. கொடுத்தோம்னா 121 மாறிடும். ஆன்சர் 121. நீங்கள் இந்த நம்பரை கொடுத்து பெருக்கி பாருங்கள். நிச்சயமாக ஒரு 5 நிமிடத்துக்கு மேலே ஆகிடும். சரிங்களா? பெருக்கி கூட்டி அப்புறம் கியூப் ரூட் வேறு எடுக்கணும். அதனால் ஃபார்முலா படிக்கணும். சரிங்களா? உங்களுக்கு போகும்போது லாஸ்ட்டாக ஃபார்முலா எழுதி போகிற எல்லாத்தையும் இப்போ அப்படி பார்த்துங்க. இதோட விரிவு தான் இது. இப்போ ஏ ப்ளஸ் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா சொல்கிறோம்லங்க. ஏ ஸ்கொயர்டு 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்டு. எதோட ஃபார்முலா? ஏ ப்ளஸ் ஹோல் ஸ்கொயர்டு. எப்படி ஃபார்முலா வந்துச்சு? ஒரு ஏ ஒரு பி ப்ளஸ் போட்டு ஸ்கொயர் பண்ணியிருக்கோம். அதுபோல் ஒரு ஏ ஒரு பி கியூப். இங்கே மைனஸ் இருந்தால் மைனஸ் போட்டுக்கணும். ஓகே, கணக்கை பார்த்துங்க. அப்படியே அரசம் பார்க்கலாமா? இது ஒரு கொஸ்டின் எடுத்த கணக்கு தான். கணக்கை பார்த்து பயப்படக்கூடாது. இதெல்லாம் பெருக்கி கூட்டுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். நம்ம ஷார்ட்டாக போட போகிறோம். இது எப்படி போடணும்னா மெத்தட் பார்த்தீங்கன்னா இது கலப்பு பின்னமாக இருக்கா, பின்னமாக மாற்றி போடணும். எப்படி பின்னமாக மாற்றுறது? இது 7 இருக்குன்னா 9 7 63 63 6 69 6 63 69. இப்படி பெருக்கி அந்த 1 வச்சு கூட்டிக்கணும். இதான் இதோட பின்னமாக மாற்றி போடுறோம். நம்ம அப்படி போட போகிறல, ஷார்ட்டாக போட்டுக்கலாமா? 1 2 3 4 5 6 999 இருக்கு. ரெண்டையும் பெருக்கிறேன். 9 6 54 மீது 5 9 54 59 மீது 5 9 54 59 5994 வருது. அது விடை கொடுத்துருக்கு. தப்பான விடை. இன்னும் என்ன பண்ணணும்? பின்னத்தை பாருங்க. 1/7 2/7 3/7 4/7 5/7 6/7. 7 பொதுவாக எடுத்துக்கலாமா? அதை அடிமான ஒன்றாக மேலே கூட்டிக்கலாம். 1 2 3 6 4 10 15 6 21 7 அடித்தா 3 21. அந்த 3 இதில் சேர்த்திங்கன்னா
உங்களுக்கான விடை கிடைச்சி போடும். இப்படி தான் பரிசையில் போட்டப்போ தான் சிம்பிளாக போட்டு முடிக்கலாம். ஆறு வாட்டி பெருக்கிக்கிட்டு இந்த பின்னத்தை கூட்டினோம்னா 3 வருது. அதையும் சேர்த்தோம்னா உங்களுக்கு விடை கிடைச்சிரும். இதுக்கான விடை 5997 தான் ஆன்சராக இருக்கும். ஓகே, இது ஒரே நம்பருக்கு மட்டும் பொருந்தும். வேறு நம்பராக இருந்தால் நம்ம இப்படி தான் போட்டாகணும். அப்படிலாம் கொடுத்தோம்னா கணக்கு போட முடியாது. இப்படி தான் கொடுப்பாங்க. அப்போ தான் நம்ம அந்த டயத்தில் போட முடியும் கணக்கை. சரிங்களா? ரைட். இது வந்து பின்னத்தை கூட்டினது, இது பெருக்கினது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இது ஒரு கொஸ்டின் நம்ம தான். 999 மேலே 995 போய் 995 இண்டு 999 இருக்கு. இது ரெண்டையும் அடிக்கக்கூடாது, தப்பான ஒன்று. ஏன்னா கலப்பு எண்ணமாக இருந்து இங்கே நம்பர் இருந்தால் பின்னம் மாற்றணும். 981 82/9 போட்டு அப்புறம் தான் 9 அடிக்கணும். அதுபோல் 2 பெருக்கிக்குமா? 999 இன்னொரு 999 பெருக்கணும்னா உங்களுக்கு 981 மீது 8, 981 89 மீது 8, 81 89. அதே நம்பர் தான் திருப்பி வரப்போதெல்லாம் 9 உங்களுக்கு 1 9 9 8 1 9 9 8. சரிதானா? கூட்டுங்க. 1 9 10 மீது 1 10 19 20 சைபர் மீது 2 10 19 28 மீது 2 10 19 மீது 1 இப்படி வந்திருக்கு. சரியா? 998 2 சைபர் 1. அதோட மேலே நம்பர் கூட்டிக்கணும். அதான் உங்களுக்கு மெத்தடு. கூட்டினோம்னா 6 9 9 8 9 9. அப்போ பின்னம் மாற்றும் போது மேலே இந்த நம்பர் இருக்குமா? பை 999 இதை அப்படி எழுதிக்குவோம். இப்போ தாராளமாக அடிக்கலாம். 998 996 தான் அது ஒரு ஆன்சராக இருக்குமா? ஓகே, ஆன்சராக இருக்கு. ஆனால் பரீட்சையில் இப்படிலாம் போட வேணாம். நல்லா கவனிங்க. இது போல் ஒரே நம்பராக இருந்தால், அங்கேயும் அதே நம்பராக இருந்தால் என்ன பண்ணிக்கலாம் பாருங்க. இந்த கீழே இருக்கு பார்த்தீங்களா? மேலோட பகுதியின் பேர் தொகுதியின் பேர். இதில் 1 கழிக்கிறேன். சரியா? மேல் நம்பரை 1 கூட்டுறேன், 2ஐயும் சேர்க்கிறேன். அதான் ஆன்சர். ஓகே, இதெல்லாம் பெருக்கி போட தப்பாக போயிடும் உங்களுக்கு. இந்தமாரி ஒரே நம்பராக இருந்து இங்கே இருந்தால் இது பொருந்தும். என்ன பண்ணணும்? இதில் 1 கழிக்கணும், அதில் 1 கூட்டணும். அவ்வளோதான் முடிஞ்சு மிச்சம் ஆன்சர். 998 கூட்டினா 996 சேர்த்தோம்னா ஆன்சர் சரியாக இருக்கும். ஓகே, இப்படி தான் அந்த பரிசையில் போட்டுக்கணும். இதெல்லாம் பெருக்கணும்னா தப்பு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. சில கணக்கு அவனே தெரியும். இப்போ கணக்குகளாம் இப்படி தான் மெத்தட்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அது போல் ஷார்ட்டாக போட்டோம்னா சீக்கிரம் முடிச்சுக்கலாம். ஓகே, அடுத்த பார்க்கலாமா? இது ஒரு கொஸ்டின் சம்மதான். சுருக்கு என்பது நம்பர்ஸில் வரலாம், அல்ஜிப்ரா வரலாம். எல்லா தலைப்பிலையுமே உங்களுக்கு சுருக்கு கேட்பாங்க. இது ஒரு அல்ஜிப்ரா கணக்கு தான். ஏன்னா இது AQ + BQ ஃபார்முலா. இதுக்கான ஃபார்முலா படிக்கணும். A + ஹோல் கியூப் - 3AB A + B ஃபார்முலா வச்சு போட்டோம்னா ஷார்ட்டாக முடிச்சுக்கலாம். ஓகே, கவனிக்கலாமா? 8x கியூபு 27y கியூப். எதை கியூப்னா 8 வரும்னா 2 கியூப்னா 8 வரும். அப்போ 2x கியூப்னு போட்டுக்கலாம். 27க்கு 3 கியூப் 27, 3y கியூப்னு போட்டுக்கலாம். இதான் A, இதான் B. சரியா? A வர இடத்துல 2xன்னு போடுங்க, Bக்கு 3yன்னு போட போகிறோம். முடிஞ்சு போச்சு. அடுத்தபடியா இன்னொன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? y = 6/x. குறுக்கு பெருக்கினா xy 6. இதையும் எடுத்துக்க போகிறோம். ரைட், ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? A + B ஹோல் கியூப் 3AB × A + B. ஏனா 2x, Bனா 3yன்னு போட்டுங்க. 3 A 2x, B 3y, 3y. A 2x,
B3yன்னு போட்டுக்கணும். இதோட மதிப்பு மேலே கியூ போட்டுங்க மறந்துடாமல். இது அப்புறமா கொடுத்துக்குமா, இதுக்கு மதிப்பு கொடுத்துருக்காங்க 13 கியூபு. 32 6 6 18 XY, அதுக்கு மதிப்பு 13 கொடுத்துருக்காங்க. 13 கியூப் பண்ணிக்கலாமா, 3 வாட்டி பெருக்கணும். நீங்கள் அப்படியே பெருக்கி பாருங்கள். அப்படியே 18 XY மதிப்பு 6 13 13 13 169 இன்று 13 பெருக்கலாமா. 9 1 27 மீது 2 18 20 மீது 2 5 9 6 1 7 9 11 2. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பெருக்கணும். 2197 வருது. பிறகு என்ன பெருக்கணுமா, 18 6 பெருக்கலாம், இல்லை 6 13 பெருக்கலாம். 18 6 8 6 48 4 6 4 10 108 வரும். 108ஐயும் ஒரு 13 பெருக்கலாமா. 8 6 48 4 கொஞ்சம் பெரிய கணக்காக இருக்குது. 8 24 2 3 8 0 1 4 0 4 1 1404. ரெண்டு கழிச்சு பாருங்க, ஆன்சர் வருதானு. ஓ 7 கழிச்சா 3 9 11 7 793 நமக்கான ஆன்சர். சரி, ஓகே இருக்கு, அவ்வளோதாங்க. நீங்கள் ஃபார்முலா படிக்கலாம், இன்னும் பெருசாக போயிடும். கொஞ்சம் ஷார்ட்டாக போட்டிருக்கோம், பார்த்துக்கணும். எல்லாமே சுருக்குன்னு கேட்பாங்க, அல்லது மதிப்பு காணுங்கன்னு கேட்பாங்க கொஸ்டின்ல. ஓகே, சரி. இந்த ஃபார்முலா படிச்சிங்க. இங்கே ப்ளஸ்னா ப்ளஸ் வரும், இடையில மைனஸ் வரும். இங்கே மைனஸ் வந்தால் மைனஸ் ப்ளஸ் மைனஸ். சரியா? சரி, நெக்ஸ்ட் டைம் பார்த்துங்க. இதுவும் இந்த பேங்க் எக்ஸாம் நிறைய கொஸ்டின் மாரி கேட்டுகிட்டே வர்றாங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் 23 எனில் x/4 1/x4 கேட்டிருக்காங்க. இது கணக்காக பண்ணணும், பெருசாக இருக்கும். நான் ஷார்ட்டாக தான் போட்டுக்க போகிறேன். நல்லா கவனிமா. எக்ஸ் ப்ளஸ் 1/x என்ன இருக்கும்னா, இந்த 23க்கு பக்கமாக எந்த ரூட் இருக்கும்னா 25 இருக்கும். அது ரூட் எடுத்தா வரும் 5. இப்படி தான் ஷார்ட்டாக போட்டுக்கிறேன். இந்த நம்பருக்கு பக்கமாக என்ன நம்பர் ரூட் இருக்கும்னா 25. ஒரு சமயம் ஒரு 14 கொடுத்தா நம்ம ரூட் 16 எடுத்துக்கணும். ஓகேவா? மெத்தடாக போடணும்னா பெருசாக இருக்கும். ஷார்ட்டாக போட்டு காட்டுறேன். 5 ரைட். இப்போ என்ன சரி பார்க்கலாமே. இந்த ஸ்கொயர் பண்ணால் இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. a² - 2. a என்பது 5 இருந்தால் தான் 5 ஸ்கொயர் -2 கழிச்சா 23 வருமா? அப்போ இது ஓகே தான், நான் எடுத்தது சரிதான். இது ஒரு மதிப்பை சரி பார்த்தாச்சு. நம்ம என்ன கொஸ்டின், x/4 1/x/4. நான் கணக்காக போட்டோம்னா உங்களுக்கு a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வச்சு போடணும். நம்ம ஷார்ட்டாக போடுறோம். இது என்ன பண்ணிக்கிறேன்னா, இதை x² ஹோல் ஸ்கொயராகவும் இதையும் ஒரு ஹோல் ஸ்கொயராக மாற்றிக்கிறேன். ஸ்கொயர் வந்து என்ன ஃபார்முலா, a² - 2 தான் ஃபார்முலா. அப்போ இதுக்கு ஃபார்முலா a² - 2. இப்போ இதை நம்மளுக்கு a எடுத்துக்க போகிறோம். a வந்து 23. 23 ஸ்கொயர் பண்ணி 2 கழிக்கணும். 23 ஸ்கொயர் பண்ணால் 529 வரும். பெருக்கி பாருங்க. அதில் ஒரு 2 கழிச்சா 527. இது கணக்காக போட்டிங்கன்னா ஒரு 5 நிமிடத்துக்கு மேலே வரும். இந்த ஷார்ட் ஃபார்ம் வச்சா தான் சீக்கிரம் முடியும். இதே 6 இருந்தால் 6 பிரிச்சுக்கணும். ஏன்னா ஒரு ஃபார்முலா தெரியும், a/m × n = a/mn. ஸ்கொயருக்கு ஒரு ஃபார்முலா a² - 2. இதே கியூபாக இருந்தால் அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு ஒரு ஃபார்முலா a³ - 3a. ஞாபகம் வச்சுக்கலாம். இதில் மைனஸ் வந்தால் இங்கே ப்ளஸ் வரும். ஃபஸ்ட்டு ஏ கண்டுபிடிச்சி இதில் கொடுத்துருக்கோம். சரி ரைட்டா? அரசம் பார்க்கலாமா?
இது ஒரு ஓல்டு கொஸ்டின் தான். √3 பவர் n = 720 எனில் என்ன கேட்டிருக்காங்க, எப்படின்னு சால்வ் பண்ணலாம் பாருங்கள். √3 பவர் n 729. நம்மளுக்கு தெரியும் ரூட்டில் ஒரு நம்பர் இருந்தால் அதை வெளியில் எடுக்க 1/2 போட்டுக்கலாம், எனக்கு 2 இருக்கா அர்த்தம். அதே இங்கே 3 இருந்தால் அது கியூப் ரூட்டாக மாறிடும், 1/3 மாறிடும். அப்போ 3 எடுத்தோம்னா மேலே 1/2 போட்டுக்கலாமா? பவரில் என்ன இருக்கும்? 729. ஒரு ஃபார்முலா தெரியும், a பவர் n = a பவர் mn. 3 அரை n பெருக்குனா n/2 வரும், 729. இங்கே 3 இருந்தால் அங்கேயும் 3 வரணும். இங்கே 3 பவராக இருந்தால் அங்கேயும் 3 பவராக இருந்தால் தான் இதை அடிக்க முடியும். அப்போ என்ன பண்ண போகிறோம்? 729 எடுத்து 3 வகுத்து வர்றேன். 2 6 4 12 3 9 7 21 1 3 2 7 21 9 27 3 9 பிரிச்சாச்சா? எத்தனை 3 இருக்குன்னா 1 2 3 4 5 6 3ல் 6 இருக்கு. விடை 6 கிடையாது. 3 அடிங்க. n/2 6னா n குறுக்கு பெருக்கணும். 6 12. விடை 12. சரிங்களா? ஓகே, ஷார்ட்டாகவும் போட்டுக்கலாம், இன்னும் ஷார்ட்டாகவும் போட்டுக்கலாம், அதையும் சொல்லி கொடுத்துருவோம். அப்படி கவனிங்க, இது புரியுதான பாப்போமா? 729 பிரிச்சா இப்பதான் பிரிச்சோம். ஒரு 6 2 இருந்துச்சா, சாரி 6 வாட்டி 3 வந்துச்சு. 3 × 3 × 3 இன்னொரு 3 இன்னொரு 3 இன்னொரு 3. ரைட்டு. நம்மளுக்கு தெரியும் 2 √3 சேர்ந்தா ஒரு 3. இதில் 2 √3 இருக்கு, இதில் 2 √3 இருக்கு. சரி, ஒரு 3ல் 2 √3 இருக்கு, ஒரு 3ல் 2 √3 இருக்கா? அப்போ 6 2 √3 சேர்ந்தா 6 2 12. இதில் 2 2 4 6 8 10 12. எப்படி போட்டுக்கலாம்? ஒரு 3ல் 2 √3, அப்போ 6 3ல் 12 இருக்கும். ஆன்சர் 12. சரியா? அதே விட தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. இது ரூட் இல்லாமல் இருந்தால் ஆன்சர் 6, ரூட் இருந்தால் 12 மாறிடும். ஓகேவா? இல்லைனா இப்படி எடுத்துக்கலாம். நிச்சயமாக இது வகுத்தான் போட்டாகணும். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இந்தமாரி கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க. இப்போ குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க, அதை லாஸ்ட்டாக சொல்லி தரேன். இதே 5 5 இப்படி புள்ளி ஊற்றி போணுச்சு, அதை லாஸ்ட்டாக பார்த்துக்குவோம். இதை முடிப்போம். ஒரு ரூட் இருந்தால் அங்கே என்ன நம்பர் இருக்கா அர்த்தம்? 2 இருக்கா அர்த்தம். ரூட்டுக்குள்ளே ரூட் இருக்கா? இதுக்கு 2, அப்போ இதே இடத்த 4, இதுக்கு 8, இங்கே 16 போட்டுக்கணும். 2 மடங்காக போட்டுக்கணும். ஒரு சமயம் 3 இருந்தால் 3 9 9 27 81 போட்டுக்கணும். இதே வெளியில் எடுக்கணும்னா 1/2 போடுங்க, இதுக்கு 1/4 போடுங்க, இதுக்கு 1/8 போட்டுக்கணும், இதுக்கு 1/16 போட்டுக்கணும். ஒரு ஃபார்முலா தெரியுமா? அடிமான உணர்ந்து பெருக்கிட்டு இருந்தா மேலே கூட்டிக்கலாம். 5 பொதுவாக எடுத்துங்க, மேலே கூட்டலாமா? ஓகே, 5 அப்படியே இருக்கட்டும். கூட்டுறதுக்கு எல்சி எடுத்துக்கலாம். 2 4 8 வகுக்கிற மிகப்பெரிய நம்பர் எல்சியின் பேர் 16 எடுத்துக்கலாம். மீசிமா நம்ம எடுக்கிற மாதிரி எல்லாத்தையும் வகுக்கணும். 2 வகுக்கணும், 4 வகுக்கணும், 8 வகுக்கணும், 16 வகுக்கணும். இதுக்கான மெத்தட் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் டிவைட் பண்ணி லாஸ்ட்டாக 1ல் முடிக்கணும். சரிங்களா? 16 எடுத்தாச்சு. அப்படியே எத்தனை 2 பாருங்க. 16ல்
16ல் எத்தனை 2 இருக்கும்னா 8 வாட்டி இருக்கும். எத்தனை 4 இருக்கும்? ஒரு நன்னாங்க 16 இருக்கும். எத்தனை 8 இருக்கும்? ஒரு ஈரெட்டு 16 இருக்கும். எத்தனை 16 இருக்கும்? 16ல் ஒரு வாட்டி இருக்கும். 5 அப்படியே போடுங்க. 8 நாள் 12 நாள் 15 பை 16. இதான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்கும். ஓகே, எல்சியம் தெரியலனா இன்னும் நடத்தி விடுவோம். அப்படியே 2 4 8 2ஆல் அடிப்போமா? ஒரு வாட்டி 2 வாட்டி 4 வாட்டி 8 வாட்டி. திருப்பி 2ஆல் அடித்தா ஒரு வாட்டி 2 வாட்டி 4 வாட்டி. திருப்பி 2ஆல் அடித்தா ஒரு வாட்டி 2 வாட்டி. 2ஆல் அடித்தா எல்லாம் 1ல் முடியணும். பெருக்குங்க. 2 4 4 2 8 2 16 கிடைக்கும். சரி, இப்படி தான் பரிசையில் போடணும். இல்லை கொஞ்சம் ஸ்டார்ட்டாக போட்டுக்கலாமா? என்ன கொஸ்டின்? ரூட்டு 5 ரூட்டு 5 ரூட் 5 ரூட் 5 ஒரே நம்பர் தான் இருக்கும். 1 2 3 4 ரூட் இருக்கு. ஒரு ஃபார்முலா போல எழுதிங்க. 2n ஸ்கொயர் ரூட்டு. எண்ணுக்கு 4 கொடுக்கணும். கொடுத்தா 2 2 4 4 2 8 2 16 கிடைக்கும். என்ன நம்பர் இருக்கோ அதை கீழே எழுதிக்கணும். நம்ம கண்டுபிடிச்ச நம்பரை டிவைடில் போட்டுக்கணும். 1 கழிச்சுக்கணும். ஏன்னா n-1 இதான் ஆன்சரா? சாரி, இது 5அப்பா. இந்த 2 போட்டுருங்க பாருங்க. 2 இருந்தால் 2 போடுங்க. 5 இருந்தால் 5 கீழே போட்டுக்கணும். அதுவும் 5 தான். 15 பை 16 தான் ஆன்சராக இருக்கும். வேணா சரி பார்த்துங்க. இந்த இருக்கு, அதே இங்கேயும் இருக்கும். 5 ரூட் இருந்தால் மேலே 5 போட்டுக்கணும். இங்கே என்ன வருதோ கீழே எழுதணும். 1 கழிச்சு மேலே எழுதணும். இந்த கணக்கு இது மெத்தடு ஷார்ட்டாக போட்டிருக்கோம். என்ன ஃபார்முலானா 5n-1/n. அப்புறம் குரூப் 4 கொஸ்டின் கேட்டாங்க சொன்னாங்களாங்க உங்களுக்கு. ரூட் 5 ரூட் 5 ரூட் 5 ரூட் 5. ஆனால் என்ன இருந்துச்சுன்னா அப்படியே புள்ளி குத்தி இருந்துச்சு. இதுக்கு பேர் இன்ஃபினிட்னு பேர். இந்த கணக்கு பேர் முடிவிலி கணக்கு. இது கணக்கெல்லாம் போட வேணாம். எந்த நம்பர் இருக்கோ அதான் ஆன்சரு. நீங்கள் வேணால் வீட்டில் போட்டு பாருங்கள். இதான் ஃபார்முலா. ட்ரை பண்ணி பாருங்களேன். 10th புக்கில் இருக்கும். 5 இருந்தால் ஆன்சர் 5, 3 இருந்தால் 3. எப்போ தொடர்ந்து போயிட்டு இருந்தால் இந்த கணக்கு பேர் முடிவிலி கணக்குன்னு பேர், இன்ஃபினிட்டிவ். அவ்வளோதான். ஆன்சர் 5 தான் இருக்கும். இது வேற அது வேற. இதுக்கு முடிவு இருக்கு, அதுக்கு முடிவு இல்லை. சரியா? ரைட். அடுத்த ஒரு கணக்கு. போன கணக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்பர் இருந்துச்சு. 5 5 5 இருந்துச்சு. இதுவும் கேட்குறாங்க கொஸ்டினில் 5. ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கேட்டால் அதை அப்புறமா சொல்லித்தர்றேன். இப்படி கேட்ட கணக்கு நான் அப்புறமா லாஸ்ட்டாக சொல்லித்தர்றேன். இதை முடிச்சிடுவோம். இங்கே நம்பர் இல்லை. இது என்ன ரூட்டு? ஸ்கொயர் ரூட்டா? இங்கே நம்பர் 2 இருக்கா அர்த்தம். இது வெளியில் எடுக்கணும்னா 1/2 போட்டுக்கணும். நம்பர் இல்லைனா பவரில் அதுக்கு 1/2 தான், அதுக்கு 1/2 தான், அதுக்கு 1/2 தான். இங்கே பாருங்க, நம்பர் இருந்தால் பொதுவாக எடுத்து எல்சி எடுத்து போடணும், கூட்டி போடணும். 5 பொதுவாக எடுத்துருக்கோம். நம்பர் இல்லைனா அடுக்கில் போட்டுக்கணும். ஒரு ஃபார்முலா சொல்லுங்கள். a பவர் m பவர் n ஈக்குவல் டு a பவர் mn. நான் மொத்தமாக எழுதி போடுறேன். இந்த ஃபார்முலா தேவைப்படும். சுருக்குகளை இந்த ஃபார்முலா டிவைட் வந்தால் கழிச்சுக்கணும், அதுவும் தேவைப்படும். 2 பவர் இருந்தால் பெருக்கிக்கணும்.
பவரில் மைனஸ் வந்தால் தலைகளை மாற்றி ப்ளஸ் ஆக்கிக்கணும். ஏ பவர் 0 தான் மதிப்பு 1. ஏ பவர் எம் பி பவர் எம் இருந்தால் எம் பொதுவாக எடுத்துக்கிட்டு சேர்த்து எழுதிக்கலாம். இதெல்லாம் தேவைப்படும், பார்த்துக்கணும். அப்படி அப்புறம் பார்த்துங்க, 5 போட்டுக்கலாமா? பவராக இருந்தால் பெருக்கிக்கணும். 1/2, இன்னொரு 1/2, இன்னொரு 1/2, 1/2, 1 × 1 1, 2 4 8 16. ஆனால் விடை அப்படி இல்லை, எல்லாம் வேறு மாதிரியே இருக்க விடையெல்லாம் இந்த விடை கொடுக்கல. அப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள், கொஞ்சம் கவனிங்க. அப்படியே இப்போ ரூட்டில் வந்து நம்பர் இருக்குது, இங்கே ஒரு 6 இருந்தால் இதை வெளியில் எடுத்தால் 1/6ன்னு போடுவோம். 10 கீழே இருக்குது, 6 தலைகளை மாறிடுச்சு. அப்படியே சொல்கிறீங்களா? 10 இருக்குது, ஒரு 1/5 இருந்தால் இது எப்படி எழுதணும்? 10 ரூட்டுக்குள்ளே இருக்கும், 5 வெளியில் இருக்கும். 10 உள்ள 5 வெளியில். அதுபோல் 5 ரூட்டுக்குள்ளே 1/16 மாறிடும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன். இதை அழைக்கலை, இதை வேறு மாதிரி போட்டு பார்ப்போமா? அப்போ தான் உங்களுக்கு இன்னொரு சமம் சொல்லி கொடுக்கலாம். ரூட்டு எம்டி ரூட்டு 1 மட்டும் 5 இருக்குது. இதுக்கு ஆன்சர் கேட்குறாங்க. இங்கே 2 4 8 16, 5 போடுங்க, லாஸ்ட் நம்பர் தூக்கி போடுங்க, விடை கிடச்சிரும். அவ்வளோ முடிஞ்சு போச்சு. 2 மடங்காக போடணும். 2, அப்புறம் 4, அப்புறம் 8, அப்புறம் 16, இன்னொன்று வந்தால் 32 மாறிடும். இது ஆன்சராக இருக்கும். ஓகேவா? சரி. ஒரு கொஸ்டினில் இப்படி கேட்டிருந்தாங்க. எப்படின்னா, இங்கே 5 இருக்குன்னு நினைக்கிறேன், இங்கே 3 இருந்துச்சு, இங்கே பெருமலை இப்படி இருந்துச்சு. நீங்கள் கணக்கெல்லாம் போட வேணாம். இங்கே என்ன இருக்க அர்த்தம்? 2 இருக்க அர்த்தம். எக்ஸை போட்டுக்கணும். அப்படி பெருக்குங்க. 2 6, 6 5 30. இதுதான் ஆன்சராக இருக்கும். ஓகே. இந்த மூல என்னன்னு பேர் எல்லாம் பெருக்கிக்கலாம். ஒரு சமயம் இங்கே வந்து ஸ்கொயர் இருந்தால் அதை ரூட் எடுத்து போட்டுக்கலாம். இது ஒரு கொஸ்டின் உள்ள கணக்கு தான். இது நம்ம ஆன்சராக இருக்கும்.